நாங்கள் இதற்கு முன்னாடி சில அமைப்புகள் வந்து இதே மாதிரி நாங்கள் பயிற்சி அளிக்கிறோம். நீங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். 2-3 அமைப்புகள் வந்தாங்க, நானும் வாங்கி கொடுத்துருந்தோம். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் வந்து வரவே இல்லை. அப்போ நம்ம இதுக்கு மூவ் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னதுன்னா, அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய மாவட்டத்தில் சார் இப்படி இருக்குது, இது மாதிரி இருக்குது, நாங்கள் சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க, நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணுங்க, அவங்க வந்து பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. நாங்கள் முதல் பார்த்த இடம் வந்து ஒரு சரியான இடம் வந்து சின்ன இடமா தான் இருந்துச்சு. ஆனால் இறைவன் வந்து அதை தான் இறையை தள்ளி போகணுமா, இது வந்து நான் இந்த வழியில தான் நான் டெய்லி போய்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த இடம் இருக்கிறது எனக்கு தெரியாது. வம்சாவத்தை இடத்த வாங்கி பார்த்துட்டு இங்கே வரையில இந்த இடத்துல நான் திரும்பி பார்க்குற அளவுக்கு கடன் வைக்கிறேன். இங்கே போர்டு போடுறது இடம் வாடகைக்கு இறைவன் எந்த வகையில் அதை உதவுறாங்கன்னு இன்னும் தான் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த இடத்துக்காக உடனே போகணுன்ற அவரும் நம்மளை மாதிரி ஒரு நல்ல செயல்பாடுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்குறதுனால உடனே அவர் சாமி கொடுத்து நீங்கள் உதயம் பண்ணுங்க, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. நீங்கள் நான் இந்த லைன்லேயே ஸ்கூல் வச்சுருக்கனால உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய சேவைகள் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீங்கள் எந்த நாளும் பண்ணுங்க. ஏன்னா வேற ஒரு இடத்துக்காரங்கனால நான் கேட்ட உடனே திறந்து காமிச்சோம்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சாமியை கையில் வந்துட்டு நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு எனக்கு பேசணும். அதனால தான் எல்லோருடைய எண்ணங்களும் நல்ல எண்ணங்களாக இருக்கிறதுனால தான் இது அமையுது. அதே மாதிரி பயிற்சி என்பது ஐயா 15 தான் சொல்லியிருக்காரு. ஆனால் என்னால் 15 கிடையாது, எத்தனையோ மனித மாற்றுத்திறனாளிகளே இங்கே பயிற்சி அளிக்குது. நான் வந்து இந்த பயிற்சி அளிக்கிறது மட்டும் என்னுடைய குறிக்கோளே கிடையாது. அவர்களுக்கு ஒரு தொழில் கொடுக்கணும், அவங்க அதில் வந்து ஒரு முதலாளியாக ஆகணும், பயிற்சி விட்டுட்டு போயிடக்கூடாது. அவங்களால தான் இந்த இடத்தையே தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு பயிற்சி விட்டப்படுறது இதில் ஏதாவது ஒரு தொழில் கொடுக்கணும். அதற்கு நமக்கு என்னுடைய இடங்களுக்கு வந்து அப்படி தான் அமையும். அங்கே எங்கள் ஸ்கூலில் நடத்துகிற அந்த இலவச பெண்களும் அவங்களே வீட்டில் காலையிலேருந்து அவங்களே வீட்டில் சட்டையை வாங்கி